ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி கொச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 11 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அதில் நம்ம நேற்றைய வீடியோவில் நம்ம பார்ட் 1 வீடியோவாக 6 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து 7லேருந்து 11வது படம் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்புல, என்ன மாதிரி கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் 7வது படமாக ஊமை விழிகள் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டிஎஸ்பி தீனதயாளன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் அரவிந்த் ராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படம் செம சூப்பர் ஹிட் அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கு. அதுக்கடுத்து அதே வருஷம் 8வது படத்தை பற்றி பார்த்தலாம். 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் அன்னையின் தெய்வம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து மாதுரி கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதுக்கடுத்து 9வது படத்தை பற்றி பார்த்தலாம். 9வது படம் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் தழுவாத கைகள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் அம்பிகா கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கோபால் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 10வது படத்தை பற்றி பார்த்தலாம். 10வது படம் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் தர்ம தேவதை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து ராதிகா நடிச்சிருக்காப்புல. இதில் பல்லவி நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படமும் செம சூப்பர் ஹிட் அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கு. அதே வருஷம் 11வது படத்தை பற்றி பார்த்தலாம். 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் ஒரு இனிய உதயம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து அமலா வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் செல்வம் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் 11 படங்கள் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல நம்ம விஜயகாந்த். இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் செம சூப்பராக நடிச்சிருக்காப்புல, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ரியல் ஜோடியாக எந்த கதாநாயகி பெஸ்ட் பேராக அமைஞ்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்டே கலிடி கொச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.